பாருங்க, நான் புதிய தேர்ச்சி தேர்ச்சி 10 பங்குடைமை வணிகம் ஒன்று நிதி கூட்டிருக்கு. உங்களோட கணக்கீட்டு பாடத்துல ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் 1 தொடக்கம் 10 இந்த பங்குடைமையோட உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் முடிவடையுது. உங்களோட தேர்ட் டைம் எக்ஸாமுக்குரிய இறுதி பாடம் பங்குடைமை. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. சரியா? உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் மொத்தம் 10 பாடம். இந்த பங்குடைமையோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் முடிவடையுது. அடுத்து நீங்க தேர்ச்சி 11 செகண்ட் இயர் சிலபஸ்க்கு போவீங்க. உங்களோட தேர்ட் டைம் எக்ஸாம் நடக்க போகுது. அந்த தேர்ட் டைம் எக்ஸாமுக்குரிய இறுதி பாடம் பங்குடைமை நிதி கூற்றுகள். சரியா? அப்ப நாங்க தேர்ச்சி 5 தேர்ச்சி 6 தேர்ச்சி 7 தேர்ச்சி 8 அது வரைக்கும் முழுமையா படிச்சோம். தேர்ச்சி 9 நிறைவில் பதிவு அது தொடர்பான பயிற்சிகள் பார்ப்போம். சிறிய தேர்ச்சி ஒன்று இன்ஷால்லா செய்வோம். மிக முக்கியமான பாடம் பங்குடைமை நிதி கூற்றுக்கள். உங்களோட தேர்ட் டைம் பேப்பர்ல பிரதானமா பார்ட் 2க்கு வரக்கூடிய வினா பங்குடைமை. எனவே இதுல பாருங்க, இந்த பங்குடைமை வணிகம் என்ற நிதி கூற்றுக்களை நாங்க என்ன விஷயம் படிப்போம்டா, முதலாவது பங்குடைமை தொடர்பான அறிமுகம். முதலாவது பங்குடைமைண்டா என்ன அறிமுகம் பார்ப்போம். அடுத்து இந்த பங்குடைமைட பண்புகள். ஒரு பங்குடைமையாக காணப்படணும்டா எந்தெந்த பண்புகள் காணப்படணும். அடுத்து பங்குடைமை சட்டம். தெளிவா பாருங்க, பங்குடைமைட அறிமுகம், பங்குடைமை தொடர்பான பண்புகள் கூறுகள்னு சொல்லுவோம். அடுத்து பங்குடைமை சட்டம். இந்த பங்குடைமை சட்டத்துல 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு இப்படி 2 விடயங்கள் காணப்படுது. அந்த 24ஆம் பிரிவுல என்னென்ன விடயங்கள் கணக்கீட்டு பதிவுகளுக்கு சொல்லப்படுது, 42ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுது. அடுத்து பாருங்க, பங்குடைமை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல கூறப்படக்கூடிய விடயம் பங்குடைமை அறிமுகம், பங்குடைமையிட பண்புகள், பங்குடைமை சட்டம், பங்குடைமை ஒப்பந்தம். அடுத்து நாங்க இறுதியா பார்க்கக்கூடிய விஷயம் தான் பங்குடைமை தொடர்பான நிதி கூற்றுக்கள் அல்லது கணக்குகள். இதுல நாங்க பார்ப்போம் நடைமுறை கணக்கு, இரண்டாவது மூலதன கணக்கு, பங்காளர் கடன் கணக்கு. இது எல்லாத்தையும் நாங்க கணக்குகள்னு சொல்லுவோம். நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு, பங்காளர் கடன் கணக்கு. அடுத்து நிதி கூற்றுக்கள்ல வருமான கூற்று, லாபம் நட்டம் பகிர்வு கூற்று, நிதி நிலைமை கூற்று. இதை நாம பார்ப்போம். சரியா? இப்போ பங்குடைமையில வரக்கூடிய விஷயம் முதலாவது நோட்ஸ் அறிமுகம், பண்பு, சட்டம், ஒப்பந்தம். அதை நாம முடிச்சிட்டு நிதி கூற்றுக்களுக்கு வரும். இறுதியாக பயிற்சிகளுக்கு வரும். சரியா? இதை முதலாவது தெளிவான முறையில விளங்கிக்கோங்க. சும்மா சிம்பிளா படிச்சுட்டு போவோம், கஷ்டம் தேவை. சரியா? இது கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நாங்க ஸ்டெப் ஸ்டெப்பா படிப்போம். ஒவ்வொரு தேர்ச்சியை பொறுத்த மட்டும் அதுல உள்ள முக்கியமான விடயங்கள் நோட்ஸ் கிளியர் ஆயிக்கணும். அது இருந்தா தான் நீங்க பயிற்சிகளுக்கு போகலாம். அறிமுகம், பண்பு, சட்டம், ஒப்பந்தம் அதை முடிச்சிட்டு நாங்க நிதி கூற்றுகளுக்கு போவோம். இறுதியா பயிற்சிக்கு போவோம். இது கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஓகே, முதலாவது பார்ப்போம் பங்குடைமைண்டா என்ன. முதலாவது பங்குடைமை பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். ஒரு நிறுவனம் காணப்படுது. அந்த நிறுவனத்துல ஒரு உரிமையாளர் காணப்படுறாங்க. ஒரு நிறுவனம் காணப்படுது, அந்த நிறுவனத்துல ஒரே ஒரு உரிமையாளர் காணப்படுறாங்க. அதை நாங்க சொல்லுவோம் தனி உடைமை. இலாப நோக்குடன் ஒரு உரிமையாளர் காணப்பட்டா அதை தனி உடைமை என்று சொல்லுவோம்.
சரியா? ஒரு நிறுவனம் காணப்படுது, ஒரு உரிமையாளர் காணப்படுறாங்க, அதை நாங்க சொல்லுவோம் தனி உடைமை. ஓகே, இது நாங்க தேர்ச்சி 6ல படிச்சது. அடுத்தது பாருங்க, பங்குடைமை. பங்குடைமைன்னா தெளிவா விளங்கிக்கோங்க. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உரிமையாளர் காணப்படும். பங்குடைமைண்டா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உரிமையாளர் காணப்படணும். ஒரு இலாப நோக்கம் காணப்படும். இலாப நோக்கம். அந்த இரண்டுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் பங்காளர்களும் இலாப நோக்குடன் ஒரு தொழில் முயற்சியில ஈடுபட்டா அதை நாங்க சொல்லுவோம் பங்குடைமை. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பங்காளர்கள் அல்லது தனிநபர்கள் லாப நோக்குடன் ஒரு தொழில் முயற்சியில ஈடுபட்டா அத பங்குடைமைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. ஒரு உரிமையாளர் காணப்பட்டு ஒரு நிறுவனத்தை நடாத்துறாருன்னா அது தனி உடைமை. பங்குடைமைண்டா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் காணப்படணும், லாப நோக்கத்துடன் செயற்படணும், ஒரு பொதுவான தொழில் முயற்சியில ஈடுபடணும். அத பங்குடைமைன்னு சொல்லுவோம். ஓகேயா? எனவே பங்குடைமைன்னா தெளிவான விளக்கத்தை பாருங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய பங்குடைமையிட விளக்கத்தை பாருங்க. லாபம் உழைக்கும் நோக்குடன், இலாபம் உழைக்கும் நோக்குடன் பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுகின்ற, லாப உழைக்கும் நோக்குடன் பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுகின்ற தனி நபர்களுக்கு இடையிலான உறவு முறைமை பங்குடைமையாகும். இங்க நாங்க உரிமையாளர்னு சொல்றது இல்ல, பங்குடைமையில காணப்படக்கூடிய நபரா பங்காளர்னு சொல்லுவோம். லாப நோக்குடன் பொதுவான முயற்சியில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையிலான உறவு முறைமை பங்குடைமையாகும். இது கிளியரா? முதலாவது லாப நோக்கம் காணப்படணும், இரண்டாவது தனிநபர் காணப்படணும், ஒரு பொதுவான முயற்சி ஒண்ணு காணப்படணும். அதுல ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையிலான ஒரு உறவு முறைமை, ஒரு பார்ட்னர்ஷிப்பை சொல்லுவோம் பங்குடைமை. சரியா? எழுதிக்கோங்க. பங்குடைமை கீழே நோட்ஸ் எழுதிக்கோங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் படி போட்டுக்கோங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் படி 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் படி, அது கீழே நோட்ஸ் எழுதிக்கோங்க. பங்குடைமைண்டா என்ன? லாபம் உழைக்கும் நோக்குடன், இலாபம் உழைக்கும் நோக்குடன் இலாபம் உழைக்கும் நோக்குடன் பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுகின்ற, இலாபம் உழைக்கும் நோக்குடன் பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கிடையிலான ஓர் உறவு, நபர்களுக்கிடையிலான ஓர் உறவு பங்குடைமை ஆகும். இலாப நோக்குடன் பொதுவான முயற்சியில் ஈடுபடுகின்ற, பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இடையிலான ஓர் உறவு பங்குடைமை ஆகும். எழுதுனா ஓகேன்னு போடும். சரியா? அப்ப பங்குடைமைனா தெளிவா விளங்கிக் கொள்ளணும்.
அவ்வளவு பங்குடைமையில நோட்ஸ் வந்து பேப்பருக்கு வராது. பங்குடைமையில என்னென்னு விலகிக் கொள்ளணும். ஒரு லாப நோக்காக காணப்படணும், நபர்களுக்கு இடையிலான ஒரு உறவு காணப்படணும், பொதுவான ஒரு வணிக முயற்சியில இருந்தா அத பங்குடைமை என்று சொல்லுவோம். ஓகே, அடுத்த வரியில எழுதிக்கோங்க. அடுத்த வரியில் பங்குடைமையில் காணப்படக்கூடிய உரிமையாளர்கள், பங்குடைமையில் காணப்படக்கூடிய உரிமையாளர்கள், பங்குடைமையில் காணப்படக்கூடிய உரிமையாளர்கள் 2 தொடக்கம் 20 காணப்படுவர். 2 தொடக்கம் 20 காணப்படுவர். ஒரு பங்குடைமையில 2 தொடக்கம் 20 உரிமையாளர் காணப்படுவாங்க. சரியா? பார்ட்னர்ஷிப்னா 2 பேர்னு விலகிக் கொள்ளாதீங்க. 2 தொடக்கம் 20. பங்குடைமையில் காணப்படக்கூடிய உரிமையாளர்கள் 2 தொடக்கம் 20 காணப்படுவர். அடுத்த நோட்ல போட்டுக்கோங்க. இங்க நாங்க உரிமையாளர்னு சொல்றது இல்ல, பங்காளர்னு சொல்லுவோம். எனவே அடுத்த நோட்ல போடுங்க. இங்கு உரிமையாளர்களை பங்காளர் என அழைக்கப்படும். இங்கு உரிமையாளர்களை பங்காளர்கள் என அழைக்கப்படும். சரியா? இப்ப முதலாவது விஷயம் கிளியர். அறிமுகத்தை பார்த்தோம். பங்குடைமை என்ன? பங்குடைமையில 2 தொடக்கம் 20 பங்காளர் காணப்படுவாங்க. நாங்க உரிமையாளரை பங்காளர் என்று சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க அடுத்தது பார்க்கக்கூடிய விஷயம் பார்ட் 1 பேப்பர்ல நோட்ஸ்ல வரும். சரியா? பங்குடைமையின் பொதுவான கூறுகள் அல்லது பண்புகள் பார்ட் 1 பேப்பர்ல போடலாம். முக்கியமான விஷயம் பார்த்துக்கொள்வோம். பங்குடைமையின் பண்புகள் அல்லது கூறுகள். தலை போட்டுக்கோங்க. பங்குடைமையின் பண்புகள் அல்லது கூறுகள். பார்ட் 1 பேப்பருக்கு பொதுவாக வரக்கூடிய விடை. முதலாவது பங்குடைமையில முதலாவது என்ன? ஒரு லாப நோக்கம் காணப்படும். அப்பதான் பங்குடைமைன்னு சொல்லுவோம். லாப நோக்கம் காணப்படும். இரண்டாவது தனி நபர்கள் காணப்படணும். ஒரு நபர் காணப்பட்டா அது பங்குடைமை இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தனி நபர்கள் காணப்படணும். அடுத்தது தொழில் முயற்சியில் ஈடுபடணும். ஒரு பொதுவான தொழில் முயற்சியில காணப்படணும். சரியா? அடுத்தது இறுதியா பாருங்க, கட்டாயம் ஒரு ஒப்பந்தம் காணப்படணும். ஒப்பந்தம் இல்லாம பங்குடைமை செய்ய இயலாது. ஏன்னா ஒரு உரிமையாளர் இருந்து அவர விருப்பப்படி செய்வார். தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளும் போது 2க்கு மேற்பட்ட நபர்கள் காணப்படும் பொழுது நாங்க எப்படி ஒரு முடிவை கொடுக்கிறது? எனவே ஒரு எக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் பங்குடைமையை மேற்கொள்ளணும். எனவே ஒப்பந்தம் மிக முக்கியமானது. எனவே பாத்துக்கோங்க, பங்குடைமையோட பண்புகள் கூறுகள்ல முக்கியமான 4 விஷயம். லாப நோக்கம் காணப்படுதல், தனிநபர்கள் காணப்படல், பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடுதல், ஒப்பந்தம் காணப்படல். எழுதிக்கோங்க. முதலாவது இலாப நோக்கம் ஒன்று காணப்படல். இலாப நோக்கம் காணப்படல். நாங்க லாப நோக்கத்தோட தான் வணிக செயற்பாடை மேற்கொள்ளுது. இரண்டாவது தனி நபர்கள் காணப்படல். மூன்றாவது பொதுவான வணிக முயற்சியில் ஈடுபடல்.
இறுதியா போடுங்க. ஒப்பந்தம் காணப்படல். பங்குடைமை ஒப்பந்தம் காணப்படும். உங்களுக்கு பங்குடைமையிட பண்பு கூறுகள் உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ல கேட்டா அல்லது எம்சிக்யூல வந்தா இதை நீங்க முன்னிலைப்படுத்தி கொடுத்துக்கோங்க. லாப நோக்கம், தனிநபர் காணப்படல், பொதுவான வணிக முயற்சி, பங்குடைமை ஒப்பந்தம் காணப்படல். இதற்கு மேலதிகமா போட்டுக்கோங்க, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பங்காளர்கள் காணப்படல். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பங்காளர்கள் காணப்படல். சரியா? இத பங்குடைமையின் கூறுகள் பண்புகள்னு சொல்லுவோம். இலாப நோக்கம், தனிநபர், பொதுவான வணிக முயற்சி, பங்குடைமை ஒப்பந்தம், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பங்காளர் காணப்படல். இந்த 4 பண்புகள் அடிப்படையாக தான் பங்குடைமைக்காக வரைவிலக்கணம் கொடுப்போம், பங்குடைமைண்டா விளக்கம் கொடுப்போம். இந்த 4 பண்புகளும் காணப்பட்டாதான் பங்குடைமையாக ஏற்றுக்கொள்வோம். சரியா? இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய விஷயம், பங்குடைமையில தொடர்பான ஒரு பங்குடைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் பார்ட் 1ல வரலாம். பங்குடைமை சட்டம் பார்ட் 2ல நீங்க பதிவுகள், பங்குடைமை தொடர்பான கணக்கீட்டு பதிவுகளை மேற்கொள்வதற்கு இந்த சட்டத்தை பின்பற்றி தான் செய்யணும். எனவே அடுத்த விடயம், பங்குடைமை வணிகம் ஒன்றில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய சட்டம் அல்லது பங்குடைமை வணிகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களை பார்ப்போம். தலைப்பு போட்டுக்கோங்க, பங்குடைமையில் செல்வாக்கு செலுத்தும் சட்டங்கள் அல்லது பங்குடைமையை கட்டுப்படுத்தும் சட்டங்கள். பங்குடைமையில் செல்வாக்கு செலுத்தும் சட்டங்கள் அல்லது பங்குடைமையை கட்டுப்படுத்தும் சட்டங்கள்னு போட்டுக்கோங்க. சரியா? பங்குடைமை தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்ச முதலாவது சட்டம் என்ன? 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அது மட்டும்தான் நீங்க பங்குடைமை சட்டம்னு நார்மலா தெரியும். ஆனா பங்குடைமை தொடர்பாக உங்களுக்கு பல சட்டங்கள் காணப்படுது. அதுல பிரதானமாக 4 சட்டங்களை பார்ப்போம். முதலாவது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இது பங்குடைமை தொடர்பான சட்டம். இரண்டாவது 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம். இது வணிகத்தின் பெயரை பதிவு செய்த சட்டம். வணிகத்தின் பெயரை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சட்டம் பெயர் பதிவு. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் பங்குடைமை தொடர்பான விடயம். 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டம்னு சொல்வது பெயர் பதிவு சட்டம்.
மூன்றாவது 2007 ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம்னு சொல்றது பங்குடைமையில பங்காளர்களின் எண்ணிக்கைய வரையறுக்கிற சட்டம். ஒரு பங்குடைமையில பங்காளர் எத்தனை காணப்படலாம், பங்காளர்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துற சட்டம். பங்காளர் எண்ணிக்கை 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்கு அமைய 2 தொடக்கம் 20 பங்காளர் தான் காணப்படலாம். இறுதியா பாருங்க, 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். இந்த மோசடி தவிர்ப்பு சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, பங்குடைமையில கட்டாயம் என்ன காணப்படணும், எழுத்து மூலமான ஒப்பந்தம் காணப்படணும். சரியா? எனவே பாத்துக்கோங்க, பங்குடைமையை கட்டுப்படுத்துற சட்டம், அது பங்குடைமையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய சட்டம் 4. இது பொதுவாக தெரிஞ்சு கொள்ளணும். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். இரண்டாவது 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம் பேர்பதிவு தொடர்பானது. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் பங்காளர் எண்ணிக்கையை வரையறுக்குது. 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம் பங்குடைமை எழுத்து மூலமான ஒப்பந்தம் காணப்படணும்னு சொல்லப்படுது. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்னா போட்டுக்கோங்க, டவுட்னா கேளுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியா? இது கிளியர்னா போடுங்க. தொடர்ச்சியாக அடுத்த நோட்ஸுக்கு போவோம். ஓகே, பாருங்க. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், அது தொடர்பாக விளக்கமாக பார்ப்போம். சரியா? அவட பார்ட் 1 இருந்தாலும் பார்ட் 2 பதிவுகளா இருந்தாலும் கட்டாயம் இந்த 890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கீட்டு பதிவுகளை மேற்கொள்ளணும். எனவே இதை தெளிவா பார்ப்போம். முதலாவது, இந்த 890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துல என்ன சொல்லப்படுது, பங்குடைமை தொடர்பாக என்ன விடயங்கள் உள்வாங்கப்படுதுன்னு பாருங்க. ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர்கள், அந்த பங்காளர்கள நலன். இரண்டாவது, அந்த பங்காளர்கள உரிமை. பங்காளர்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்ட சட்டத்தை சொல்லுவோம் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். பங்குடைமையில காணப்படுகின்ற பங்காளர்கள், பங்காளர்களின் நலனை பாதுகாத்தல், பங்காளர்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும்
உருவாக்கப்பட்ட சட்டத்தை சொல்லுவோம். 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். எனவே தெளிவா விளைவிக்கும். இந்த சட்டத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்லப்படுது. பங்காளர் நலனை பாதுகாத்தல், உரிமையை நிலைநாட்டுதல். அவரோட உரிமை என்ன? ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர் அவரோட உரிமை என்ன? இந்த பங்காளர் தொடர்பான பதிவுகள், பங்காளர் நலனை பாதுகாத்தல், அது தொடர்பான விடயங்கள் பங்குடைமை கட்டளை சட்டம். சரியா? அப்ப நீங்க ஒரு பங்குடைமையில பங்காளரா காணப்பட்டா உங்களோட உரிமை தொடர்பான விடயம், உங்களோட நலன் தொடர்பான விடயம் இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் பின்பற்றப்படும். கணக்கீட்டு பதிவுகள் மேற்கொள்ளப்படும். எனவே எழுதிக்கோங்க. ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் போட்டு எழுதிக்கோங்க. பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்காளர்களின் நலன்களை பாதுகாக்கவும், பங்காளர்களின் நலன்களை பாதுகாக்கவும் பங்குடைமை வியாபாரத்தில் பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும், அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்ட சட்டம் இதுவாகும். பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பங்காளர்களின் நலன்களினை பாதுகாக்கவும் அவர்களின் உரிமையினை நிலைநாட்டவும் உருவாக்கப்பட்ட சட்டம் இதுவாகும். அப்ப பிரதானமா விளங்கிக் கொள்ளணும், பங்காளர நலன் பாதுகாத்தல், உரிமை தொடர்பான விடயம். இதை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க. அடுத்தை பங்குடைமை சட்டத்துல முக்கியமான விஷயம் 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு, அது தொடர்பான நோட்ஸுக்கு போகும். பாருங்க, இந்த 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய 2 பிரிவுகள் காணப்படுது. முதலாவது 24ஆம் பிரிவு, இரண்டாவது 42ஆம் பிரிவு. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய கணக்கீடு தொடர்பான முக்கியமான பிரிவுகள், கணக்கீடு தொடர்பான முக்கியமான பிரிவுகள் எழுதிக்கோங்க. 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. இந்த 890ஆம் ஆண்டு சட்டத்துக்கு அமைய 24ஆம் பிரிவுல கணக்கீடு தொடர்பான விடயம் சொல்லப்படுது. 42ஆம் பிரிவுல கணக்கீடு தொடர்பான விடயம் சொல்லப்படுது. அதாவது பங்குடைமை கணக்கீடு தொடர்பான விடயம் சொல்லப்படுது. படிக்கும் 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. ஓகே, 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு.
பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய, பங்குடைமை கட்டளை சட்டம்னு சொல்றது 1890 பங்குடைமை கட்டளை சட்டம். அந்த சட்டத்துல ஒவ்வொரு பிரிவுகள் காணப்படுது. சரியா? 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. இப்ப 24ஆம் பிரிவுக்கு அமைய ஒரு சில விடயங்கள் கணக்கீட்டு பதிவுகள் சொல்லப்படுது. 42ஆம் பிரிவுல சில விடயங்கள் சொல்லப்படுது. தம்பி, இப்ப கணக்கீட ரெண்டா வகைப்படுத்துறமே, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. அதே போல 1890 பங்குடைமை கட்டளை சட்டத்துல பல பிரிவுகள் காணப்படும். அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் ஒவ்வொரு விடயங்கள் சொல்லப்படும். அதைத்தான் நாங்க பங்குடைமை இந்த தேர்ச்சி பத்துல 2 பிரிவுகளை பிரதானமாக படிக்கிறோம். முதலாவது 24ஆம் பிரிவு, இரண்டாவது 42ஆம் பிரிவு. சரியா? இப்ப நாங்க 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவுல என்னென்ன விடயங்கள் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். ஏண்டா 24, 42ஆம் பிரிவை அடிப்படையா கொண்டுதான் கணக்கீட்டு பதிவுகளை மேற்கொள்ளணும். பின்னுக்கு நீங்க பார்ட் 2 பயிற்சிகள் செய்யும் போது, அல்லது பார்ட் 1 பயிற்சிகள் செய்யும் போது, அல்லது நோட்ஸ் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது இந்த சட்டம் தொடர்பான பிரிவுகள்ல என்ன சொல்லப்படுதுன்னு தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியா? அது தெரிஞ்சா மட்டும்தான் பயிற்சிகளுக்கு இலகுவான முறையில ஆன்சர் பண்ணலாம். இப்ப நாங்க பிரிவுகள்ல பார்ப்போம். நீங்க பங்குடைமை பிசினஸ் ஸ்டடிஸ் வணிக கல்வியில படிச்சுப்பீங்க. அதுல 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு படிச்சுப்பீங்க. அது உங்களுக்கு பங்குடைமை தொடர்பான பூரண விளக்கம் சொல்லப்படுது. ஆனா நாங்க இதுல படிக்கக்கூடிய விஷயம் 24ஆம் பிரிவுல கணக்கீட்டுக்கு என்ன தேவை, 42ஆம் பிரிவுல கணக்கீட்டுக்கு என்ன தேவை, அது மட்டும்தான் பார்க்க போறோம். தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த 24ஆம் பிரிவுல நாங்க கணக்கீட்டு பதிவை மேற்கொள்றதுக்கு எந்த நோட்ஸ் தேவை, 42ஆம் பிரிவுக்குமே கணக்கீட்டு பதிவுக்கு என்ன தேவை, அது மட்டும்தான் படிக்க போறோம். எனவே முதலாவது பார்ப்போம். பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள். தலை போடுங்க. பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள். பங்குடைமை சட்டத்தில் 24ஆம் பிரிவில் கூறப்பட்ட விடயங்கள். ஓகே, முதலாவது பாருங்க. ஒரு பங்குடைமை காணப்படுது. அங்க 2க்கு மேற்பட்ட பங்காளர் காணப்படுறாங்க. அப்படி பங்காளர்கள் காணப்படும் பொழுது இந்த 24ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது, இலாப நட்டங்கள் சமனாக பகிரப்படல் வேண்டும். முதலாவது, நாங்க ஒரு வணிகத்தையோ அல்லது ஒரு நிறுவனத்தை நடாத்துறதுக்கு முதலாவது என்ன தேவை? பணம், நிதி தேவை. எனவே முதலாவது நாங்க என்ன செய்யணும்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மூலதனம் இட்டு தான் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கணும். எனவே முதலாவது பாருங்க, இந்த 2க்கு மேற்பட்ட பங்காளர் தானே காணப்படுறாங்க. உதாரணமாக ஏபிசி வச்சுக்கொள்வோம். 3 பங்காளர் காணப்படுறாங்க. இப்ப முதலாவது என்ன செய்வாங்க? மூலதனம் இடுவாங்க. அப்படி மூலதனம் இடப்படும் பொழுது நாங்க எப்படி மூலதனம் இடணும்? உதாரணமாக இப்ப ஏ என்ற நபர் 10 லட்சம், பி என்ற நபர் 5 லட்சம், சி என்ற நபர் 2 லட்சம். இப்படி மூலதனம் இட இயலாது. மூலதனமானது சமனாக இடப்படல் வேண்டும். உதாரணமாக ஒவ்வொரு பங்காளரும் 1 லட்சம் மூலதனம் இடுதல். எனவே முதலாவது மூலதனம் சமனாக இடப்படல். இரண்டாவது பாருங்க, இப்படி மூலதனத்தை சமனாக இட்டு வணிக நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. ஆண்டு இறுதியில லாபம் உழைக்கப்படும். அந்த லாபத்தை என்ன செய்யறது? சமனாக பகிரப்படல். எனவே இரண்டாவது லாப நட்டம் சமன். முதலாவது மூலதனம் சமனாக இடப்படல், இரண்டாவது லாப நட்டம் சமன். மூன்றாவது, இப்ப மூலதனம் இடப்படுது, அந்த மூலதனத்துக்கு வட்டி, மூலதனத்துக்கு வட்டி இல்லை. நோட் பண்ணிக்கோங்க, மூலதனத்துக்கு வட்டி இல்லை. அடுத்தது, பங்காளர்களுக்கு சம்பளம் இல்லை. பங்காளர் சம்பளம் இல்லை. இப்ப ஒரு பங்குடைமையில பங்காளர் வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யறதுக்கு சம்பளம்லாம் வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா பங்குடைமை யாரு? அந்த பங்காளருக்குரியது. அவர் அந்த பங்குடைமையை நடாத்துறதுக்கு நாங்க சம்பளம் வழங்குறது இல்ல. இது சட்டத்துல சொல்லப்படுற விஷயம். மூலதனம் சமன், லாப நட்டம் சமன். மூலதனத்துக்கு வட்டியில பங்காளர் சம்பளம் வழங்கப்படுவதில்லை. அடுத்து, மற்ற வட்டி இல்லை.
அடுத்தது பாருங்க, பங்காளர் கடனுக்கு 5% வட்டி வழங்கப்படும். பங்காளர் கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். இப்ப ஏபிசில பங்காளர் காணப்படுறாங்க. இப்ப ஒரு பங்காளர் வணிகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பெறுமதியான கடன் வழங்குறாரு. அவர் ஆரம்பத்திலேயே மூலதனம் இட்டுட்டாரு, மேலதிகமா ஒரு கடன் வழங்குறாரு, 5 லட்சம் கடன். இப்படி கடன் வழங்கினா அவருக்கு கட்டாயம் ஆண்டுக்கு வட்டி கொடுக்கணும். அதான் சொல்லப்படுது, பங்காளர் கடனுக்கு 5% வட்டி. இறுதியா பாருங்க, பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர் மேற்கொண்டார். பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர் மேற்கொண்டார், அதனை மீள செலுத்த வேண்டும். உதாரணமா, ஒரு பங்குடைமை தொடர்பான செயற்பாட்டு செலவு இடம்பெறுது. உதாரணமா, ஒரு போக்குவரத்து செலவு இடம்பெறுதுன்னு வைங்கள, 20,000. அந்த செலவை பி என்ற பங்காளர் செலுத்துறாரு. இது பங்குடைமையில பொதுவான செலவு. பங்காளர் செலுத்தினா அது அப்படி விடுறதில்ல, அது பி பங்காளர் கட்டாயம் திருப்பி செலுத்தணும். அதுதான் சொல்லப்படுது. எனவே தெளிவான முறையில பாருங்க. முதலாவது, மூலதனம் சமனாக இடப்படல், இலாப நட்டம் சமன், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, பங்காளர் சம்பளம் இல்லை, பற்றுக்கு வட்டி இல்லை. பங்காளர் மேலதிக மூலதனம் இட்டா, மேலதிகமாக கடன் வழங்கினா வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர் மேற்கொண்டால் அதனை மீள செலுத்த வேண்டும். இவ்வளவுதான் 24ஆம் பிரிவுல கணக்கீட்டு தொடர்பான விடை. இது அடிப்படையாக கொண்டுதான் பயிற்சிகளை மேற்கொள்றோம். எனவே எழுதி கொள்வோம். முதலாவது, மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். எழுதிக்கோங்க. முதலாவது, மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும். இரண்டாவது, இலாப நட்டம் சமனாக பகிரப்படல் வேண்டும். மூலதனம் சமனாக இடப்படல் வேண்டும், இலாப நட்டம் சமனாக பகிரப்படல் வேண்டும். அடுத்து மூன்றாவது எழுதிக்கோங்க, மூலதனத்திற்கு வட்டி இல்லை. நீங்க வழங்குற மூலதனத்துக்கு வட்டி செலுத்துறது இல்லை, மூலதனத்துக்கு வட்டி இல்லை. அடுத்தே போடுங்க, பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை. பங்காளர் சம்பளம் இல்லை. அடுத்தது, பற்றுக்கு வட்டி இல்லை. மூலதனம் சமனாக இடப்படல், லாபம் சமனாக பயிரப்படல், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, பங்காளர் சம்பளம் வழங்கப்படுவதில்லை, பற்றுக்கு வட்டி இல்லை. அடுத்து எழுதிக்கோங்க, மிக முக்கியமானது, பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது, பங்காளர் ஒருவர் மூலதனத்திற்கு மேலதிகமாக கடன் வழங்கும் போது வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். சரியா? ஆரம்பத்துல மூலதனம் விடப்படும், அந்த மூலதனத்துக்கு மேலதிகமா ஒரு கடன் வழங்குறார். அப்படி கடன் வழங்கினா கட்டாயம் வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படணும் அந்த குறித்த பங்காளருக்கு. பங்காளர் கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும் சொல்லலாம். இது அனைத்தும் எழுதினா கிளியரா செக்ல போடுங்க. இறுதி விஷயத்துக்கு போகும். இறுதியா போடுங்க, 24ஆம் பிரிவில் உள்ள இறுதி விஷயம். அவ்வளவு பாட்டு பயிற்சி செய்யும் போது விளங்கும். நான் படிக்கூடிய நோட்ஸ் எல்லாம் பின்னுக்கு பிரயோகிக்கப்படுதா இல்லையா, நான் பயன்படுத்துறமா இல்லையாண்டு பின்னுக்கு விளங்கும். சரியா?
பயிற்சி செய்யும் போது முக்கியமானது படிச்சுக்கோங்க, இறுதியா எழுதிக்கோங்க. பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால் பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால் அதனை மீள பெற்றுக் கொள்ள முடியும். பங்குடைமை தொடர்பான செலவுகளை பங்காளர்கள் மேற்கொண்டால் அதனை மீள பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது அதனை மீள செலுத்த வேண்டும். அதனை மீள பெற்றுக் கொள்ள முடியும் அல்லது அதனை மீள செலுத்த வேண்டும். இது அனைத்தும் எழுதினா ஓகேன்னு போடுங்க. சரியா? ஏதாவது இது வரைக்கும் படிச்ச விடயம் டவுட் இருந்தா, சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோங்க. நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல நிறைய விஷயம் படிச்சுப்பீங்க. இதுல நான் உங்களுக்கு மேலதிகமான விஷயம் தரையில இது மட்டும் தந்திக்கிறேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த விடயங்கள் மட்டும்தான் கணக்குல பயன்படுத்தக்கூடியது. எனவே நமக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? இது எழுதினா கிளியர்னா போடுங்க. அடுத்தது போகும். மூலதனத்திற்கு மேலதிகமாண்டு சொல்றது தம்பி, உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். பங்காளர் கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். இப்ப மூலதனம் 1,00,000 போடுறாரு. மூலதனம் ஒவ்வொரு பங்காளரும் கட்டாயம் போடணும். அதற்கு மேலதிகமா குறிப்பிட்ட ஒரு பங்காளர் பங்குடைமையை நடாத்துறதுக்கு ஒரு கடன் வழங்குறாரு, லோன். கடன் வழங்கினா வருடாந்தம் வட்டி செலுத்தணும். சிம்பிளான விஷயம். சரியா? பங்காளரால வழங்கப்படக்கூடிய கடனுக்கு வட்டி. ஓகே ஓகே அடுத்தது பார்ப்போம். இந்த 24ஆம் பிரிவு நாங்க எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துவோம்? இப்ப நாங்க 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய 24ஆம் பிரிவு படிச்சிட்டோம். சரியா? அப்ப 24ஆம் பிரிவு எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறது? எந்த ஒரு பங்குடைமையா இருந்தாலும் இந்த சட்டத்தை பயன்படுத்தியா கணக்கு செய்யறது தெளிவா விளங்கிக்கொள்ளும். எனவே அதை பார்ப்போம். 24ஆம் பிரிவு எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தப்படும், நடைமுறைப்படுத்தப்படும் பாருங்க. சரியா? அடுத்த தலையை போடுங்க. பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு பயன்படுத்தப்படும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவு பயன்படுத்தப்படும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பங்கள். நீ ஒரு பங்குடைமை கணக்கு தந்தா 24ஆம் பிரிவை பயன்படுத்தி செய்யறதுன்னு இல்ல. சரியா? 24ஆம் பிரிவை பயன்படுத்தணும். ஆனா எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துறதுன்னு இல்ல. எந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும் தெளிவா விளங்கிக்கொள்ளணும். அப்பதான் 24ஆம் பிரிவை பயன்படுத்துறதா அல்லது ஒப்பந்தத்தின் அடிப்படையில கணக்கு செய்யறதான்னு விளங்கிக் கொள்ளலாம். சரியா? எனவே தெளிவா பாருங்க. 3 சந்தர்ப்பங்கள் காணப்படுது. முதலாவது, பங்குடைமையில் ஒப்பந்தம் ஒன்று காணப்படாத போது. இப்ப கட்டாயம் நீங்க ஒரு பங்குடைமையை நடாத்துறீங்கன்னா ஒப்பந்தம் கட்டாயம் தேவை. அதாவது பங்காளர்களுக்கு இடையில
ஒரு பங்குடைமை செயற்பாடை மேற்கொள்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஆவணத்தை சொல்லுவோம் பங்குடைமை ஒப்பந்தம். அது நபர்களுக்கு இடையில உருவாக்கப்படக்கூடியது அவர்கள விருப்பத்தின் அடிப்படையில. அப்படி ஒப்பந்தம் காணப்படாமல் இருந்தா கட்டாயம் நாங்க 24ஆம் பிரிவுக்கு அமையத்தான் கணக்கு செய்யணும். இது முதலாவது விஷயம். ஒரு பங்குடைமையில ஒப்பந்தம் காணப்படாத போது 24ஆம் பிரிவை பின்பற்றணும். சரியா? எனவே முதலாவது எழுதிக்கோங்க. பங்குடைமையில் ஒப்பந்தம் ஒன்று காணப்படாத போது அல்லது பேணப்படாத பேணப்படாத போதுனா அங்க ஒப்பந்தமே இல்லை, பயன்படுத்தவே இல்லை. பங்குடைமையில் ஒப்பந்தம் ஒன்று காணப்படாத போது அல்லது பேணப்படாத போது ஒப்பந்தம் இல்லாட்டி கட்டாயம் சட்டத்தை பின்பற்றி தான் கணக்கு செய்யணும். இரண்டாவது, ஒரு குறித்த விடயம் தொடர்பாக ஒப்பந்தத்துல முடிவு இல்லை, ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு குறித்த விடயம் ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வருது, அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் பாக்குறோம், பிரச்சனைக்கான முடிவை பாக்குறோம். ஒப்பந்தத்துல அந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லாட்டி சட்டத்தை நாங்க பயன்படுத்தி செய்யணும். உதாரணமாக உதாரணத்துக்கு பாருங்க, பங்குடைமையில பங்காளர்கள் சில பங்காளர்கள் பங்குடைமையில தொடர்ச்சியா வராங்க, பணிகளை மேற்கொள்றாங்க, செயற்பாடுகளை மேற்கொள்றாங்க. சில பங்காளர்கள் பங்குடைமைக்கு வாரதே இல்லை, மூலதனத்தை மட்டும் போடுறாங்க, செயற்பாட்டு நடவடிக்கையில ஈடுபடுறது இல்லை. இப்படி ஒரு குறித்த விடயம் ஒண்ணு வருது. அப்ப நாங்க ஒப்பந்தத்துக்கு போரை இந்த பிரச்சனை தொடர்பா நிவர்த்தி ஒரு சொல்யூஷன் நீக்குதான். பங்காளர் சில பங்காளர் பணிகளை மேற்கொள்றாங்க, சில பங்காளர் மேற்கொள்றது இல்ல. அப்ப இவருக்கு சம்பளம் வழங்கணுமா இல்லையா? ஒப்பந்தத்தை போயிட்டு பாக்குறது. ஒப்பந்தத்துல நாங்க ஒண்ணுமே சொல்ல இல்ல. இப்ப உங்களுக்கு ஒப்பந்தத்துல சம்பளம் வழங்கணுமா இல்லையான்னு ஒப்பந்தத்துல குறிப்பிடலாட்டி சட்டத்துக்கு போறது. சட்டத்துல சொல்லப்பட்டிக்கு பங்காளருக்கு சம்பளம் இல்லை, எனவே இந்த பிரச்சனைக்கு நாங்க என்னத்தை செய்யணும்? சட்டத்தை பின்பற்றி தான் செய்யணும். அவர் பங்குடைமையில பணிகளை மேற்கொண்டாலும் இல்லாட்டியும் சம்பளம் இல்ல. சொல்லுங்கச்சா, இதுதான் இரண்டாவது சந்தர்ப்பம். குறித்த விடயம் தொடர்பாக பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டுக்கு வர முடியாத போது ஒரு குறித்த விடயம் ஒன்று வருது, அதற்கான முடிவு ஒப்பந்தத்துல இல்ல, எனவே சட்டத்தை பயன்படுத்தி செய்யறது. எனவே இரண்டாவது எழுதிக்கோங்க. குறித்த விடயம் தொடர்பாக குறித்த விடயம் தொடர்பாக பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டுக்கு வர முடியாத போது குறித்த விடயம் தொடர்பாக பங்குடைமை ஒப்பந்தம் மூலம் உடன்பாட்டுக்கு வர முடியாத போது. இறுதியா மூன்றாவது பாருங்க, பங்குடைமை ஒப்பந்தத்துல நாங்க தான் சில பிரமாணங்கள் விடயங்களை தொகுத்து வச்சுக்கொள்வோம். இந்த பங்குடைமை ஒப்பந்தத்துல உள்ளடங்குற விடயங்கள் ஒரு குறித்த பிரச்சனை ஏற்படும் போது தீர்வு இல்லை, ஒரு பிரச்சனை இடம்பெறுது, ஒப்பந்தத்தை பாக்குறோம், அந்த ஒப்பந்தத்துல பிரச்சனைக்கு தீர்வு நாங்க கொடுக்க இல்லை. அப்ப என்ன செய்யறது? சட்டத்தை பயன்படுத்தி கணக்கு செய்யறது. அப்ப நாங்க ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக பங்காளர்களுக்கு இடையில என்னென்ன பிரச்சனை வரும், ஒரு பங்குடைமையை நடாத்தி செல்லும் போது என்ன பிரச்சனை வரும், முழுமையாக நாங்க ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு தான் ஒப்பந்தம் உருவாக்கணும். அவசரமா நாங்க ஒப்பந்தம் ஒண்ணு உருவாக்கிட்டோம், அந்த ஒப்பந்தத்துல ஒரு பிரச்சனை இடம்பெறும் பொழுது தீர்வு இல்ல, அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல சட்டத்தை பின்பற்றணும். எனவே மூன்றாவது, பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் பங்குடைமை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படும்
விடயங்கள் குறித்த பிரச்சினை பிரச்சினைக்கு தீர்வு வழங்காத போது சரியா? இந்த மூன்று சந்தர்ப்பங்கள்ல நாங்க சட்டத்தை பின்பற்றோம். முதலாவது ஒப்பந்தமே இல்ல, இரண்டாவது ஒப்பந்தமேக்கான பிரச்சனை ஒன்று வருது, முடிவு நமக்கு செலுத்த வழங்க முடியாத போகுது, ஒரு குறித்த விடயம் தொடர்பான உடன்பாட்டுக்கு வர முடியாத போகுது. இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்க 24ஆம் பிரிவை பயன்படுத்தி தான் கணக்கீட்டு பதிவுகளை மேற்கொள்ளணும். எழுதிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நாங்க படிச்ச நோட்ஸ் விடயங்கள் எல்லாரும் கிளியரா செட்ல போடுங்க. அடுத்து நான் 42ஆம் பிரிவுக்கு போவோம். 42ஆம் பிரிவுல உங்களுக்கு என்ன விடயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். மிக முக்கியமானது, கடந்த கால வினாத்தால் பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய வினாக்கள். இந்த சட்டம் தொடர்பான 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவு. சரியா? எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல விரைவா போட்டுக்கோங்க. பாருங்க, பங்குடைமை சட்டத்தின் 42ஆம் பிரிவில் கூறப்படும் விடயங்கள். தலை போடுங்க. பங்குடைமை சட்டத்தின் 42ஆம் பிரிவில் கூறப்படும் விடயங்கள். இந்த 42ஆம் பிரிவு மிக முக்கியமானது. இப்ப எல்லாரும் படிப்பீங்க, ஆனா 24ஆம் பிரிவுண்டா சரியா ஆன்சர் பண்ணுவீங்க. 42ஆம் பிரிவுக்கு ஆன்சர் பண்றது இல்ல. தொடர்ச்சியான மாணவர்கள் அடிப்படையா சொல்றேன். எனவே 42ஆம் பிரிவு தெளிவா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது, 42ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பங்காளர்கள விலகல், பங்காளர் இளைப்பாறல் தொடர்பானது. இது பங்காளர் விலகல் அல்லது பங்காளர் இளைப்பாறல் தொடர்பானது. ஒரு பங்குடைமையில ஏபிசி என்று 3 பங்காளர் காணப்படுறாங்க. இதுல இருந்து சி என்ற பங்காளர் விலகுறாரு. அந்த விலகுற பங்காளரை பத்தி தான் இந்த 42ஆம் பிரிவுல சொல்லப்படுது. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. பங்காளர் ஓய்வு பெறுதல் அல்லது பங்காளர் இறத்தல் அல்லது பங்காளர் விலகுதல். இந்த சந்தர்ப்பத்துல அந்த பங்காளருக்கு நாங்க என்ன செய்யணும்? அந்த பங்காளருக்கு அவர பெருமதி, அவர உரிமையை எப்படி வழங்கணும்? அது தொடர்பான விடயம் தான் 42ஆம் பிரிவுல சொல்லப்படுது. பங்காளர் விலகல், பங்காளர் இளைப்பாறல் அல்லது பங்காளர் ஓய்வு பெறுதல் அல்லது பங்காளர் இறத்தல் போன்ற விடயங்கள்.
பாத்துக்கோங்க. பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகும் சந்தர்ப்பத்தில் ஒரு பங்குடைமையில இருந்து பங்காளர் விலகுதல். அந்த விலகுதல் சொல்ற விஷயம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல வரும். ஒண்ணு, பங்காளர் அவரது சுய விருப்பத்தின்படி அந்த நிறுவனத்திலிருந்து பங்காளர்ல இருந்து இல்லாம போறது. ரெண்டாவது, பங்காளர செயற்பாடுகள் காரணமா அவரை பங்காளர்ல இருந்து நீக்கிறது. பங்காளர்ல இருந்து நீக்கிறது. அடுத்தது, பங்காளர் வயது காரணமா ஓய்வு பெறுறது. அப்படி இல்லையா, பங்காளர் இறக்குறது. இப்படி பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்க விலகல் இளைப்பாறல்னு சொல்லுவோம். சரியா? எனவே 42ஆம் பிரிவுல பாருங்க, ஒரு பங்குடைமையிலிருந்து பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல பங்காளர் விலகும் போது அவருக்கு நாங்க உரிமை தொகையை செலுத்தணும். அவரோட உரிமையை செலுத்தணும். இப்ப இவ்வளவு காலமா ஒரு 10 மாதங்களா ஒரு பங்காளர் காணப்படுறார். 10 மாதங்களா பங்குடைமையில பங்காளரா காணப்பட்டு செயற்பாடுகளை மேற்கொள்றாரு. அந்த சந்தர்ப்பத்துல பங்காளர் விலகுனா அவருக்கு உரிமை வழங்கணும். ஏன்டா மூலதனம் இட்டிக்காரு, செயற்பாடுகள்ல அவரு வணிக செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. ஒரு நட்டம் இடம்பெறும் பொழுது பொறுப்பா இருந்திருக்காரு. பல விடயங்களை பங்காளர் மேற்கொண்டிருக்கிறாரு. எனவே அவர் பங்குடைமையிலிருந்து விலகுற சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு பணம் உரிமை தொகை செலுத்தணும். எனவே பங்காளர் ஒருவர் விலகும் சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். இப்ப ஒரு பங்காளர் விலகுனா அவர மொத்த தொகைய ஒரே டைம்ல செலுத்த இயலாது. எல்லா சந்தர்ப்பங்களையும் ஒரே டைம்ல செலுத்த இயலாது. ஏன்னா பங்குடைமை லாபத்தை உழைக்கலாம், நட்டத்தை உழைக்கலாம். பங்குடைமை சிறந்த முறையில மேற்கொள்ளலாம் அல்லது பிரச்சனைக்கு உட்பட்டு காணப்படலாம். அப்ப ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவருக்கு உதாரணமாக ஒரு 5 லட்சம் செலுத்தணும்னா இந்த 5 லட்சம் பங்குடைமையில காணப்பட்டாதான் செலுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சில மாதங்கள் குறிப்பிட்ட நாட்கள் தவணை அடிப்படையில தான் செலுத்துவாங்க. எனவே தெளிவா விலையும் கொள்ளணும். பங்காளர் விலகுறது அல்லது இளைப்பாறுற சந்தர்ப்பத்துல போகுது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதி கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது 5% வட்டி வழங்கப்படும். இந்த 5 லட்சத்தை அவரு ஒரே டைம்ல செலுத்த இயலாட்டி கடன் கணக்குல போடுவார். பங்காளர் கடன் கணக்குல பதிவு செஞ்சுட்டு அந்த 5 லட்சத்துக்கு அவர் ஒவ்வொரு வருடமும் 5% வட்டியும் செலுத்தி அந்த முழுமையான 5 லட்சம் பணத்தையும் செலுத்துவார். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. அந்த பணம் செலுத்தப்படும் வரை அந்த உரிமை தொகை செலுத்தப்படும் வரை ஆண்டுக்கு வட்டி செலுத்தணும். சரியா? அப்ப இறுதியா பாருங்க, 42ஆம் பிரிவில் என்ன சொல்லப்படுது? பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அவருடைய உரிமை தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். அந்த உதாரணமாக 5 லட்சம் பெறுமதி ஒரே டைம்ல செலுத்த முடியாத சந்தர்ப்பத்துல கடன் கணக்குல போட்டுட்டு அந்த 5 லட்சம் எப்ப செலுத்தி முடிப்பாரோ அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் 5% வட்டி செலுத்தணும். முழுமையா உரிமை தொகையும் வழங்கப்படணும். சரியா? எழுதிக்கோங்க. பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும்போது பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும்போது தொடர்ச்சியா எழுதுங்க. அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகையானது அல்லது உரிமை பங்கானது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகை அல்லது உரிமை பங்கானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது
வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். திருப்பி சொல்றேன்னு பாருங்க. பங்காளர் அதாவது பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகை அல்லது உரிமை பங்கானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். வட்டியை மட்டும் கொடுக்கறது இல்ல, அவரோட உரிமை தொகை செலுத்தப்படும் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் வட்டியும் செலுத்தி முழுமையான தொகையும் செலுத்தப்படும். சரியா? யான் வட்டி செலுத்தப்படுதுன்னா அவர உரிமை தொகை விரைவா செலுத்தப்படையிலேயே குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானே செலுத்தப்படுது. அதற்காக வட்டி கொடுக்குறோம். இது எழுதுனா கிளியர்னா செட்ல போடுங்க. ஓகே, திருப்பி கேக்குறீங்க. இறுதியா சொல்றேன்னு எழுதிக்கோங்க. பங்குடைமை வியாபாரத்திலிருந்து பங்காளர் ஒருவர் விலகும் போது அல்லது ஓய்வு பெறும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை பெறுமதி அல்லது உரிமை பங்கானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். ஓகே, அடுத்த நோட்ல போடுங்க. இங்கு பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல் என்பது இங்கு பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல் என்பது இங்கு பங்காளர் விலகல் அல்லது இளைப்பாறல் என்பது அதை கீழே போட்டுக்கோங்க. பங்காளர் விலகுதல் அல்லது இளைப்பாறல்னா தெளிவா என்ன சொல்லப்படுதாங்க. முதலாவது, பங்காளர் சுய விருப்பத்தின்படி விலகுதல். பங்காளர் சுய விருப்பத்தின்படி விலகுதல். இரண்டாவது, பங்காளர் ஓய்வு பெறுதல். பங்காளர் சுய விருப்பத்தின்படி விலகுதல். இரண்டாவது, பங்காளர் ஓய்வு பெறுதல். மூன்றாவது, பங்காளர் இரத்தல். சரியா? இப்ப சுய விருப்பத்தின்படி விலகலாம், ஓய்வு பெறலாம், இறக்கலாம். இதைத்தான் சொல்லுவோம் பங்காளர் விலகுதல் அல்லது இளைப்பாறல். அப்படி இல்ல, ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு பொருத்தம் இல்ல, பங்காளரை அவர் தொடர்ச்சியாக இயங்க முடியாதுன்னு மிகுதியாவுள்ள அனைத்து பங்காளரும் முடிவு எடுத்தா இந்த பங்காளர்ல இருந்து நீக்கலாம். இதுவும் வரும். சரியா? இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போவோம். பங்குடைமை ஒப்பந்தம். பங்குடைமை ஒப்பந்தம்னா என்னன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, பங்குடைமை ஒப்பந்தம்னு சொல்ற முதலாவது, பங்குடைமை சட்டத்தை பின்பற்றி கணக்கு செய்ய விருப்பம் இல்லாத நபர்கள். அதாவது பங்குடைமை சட்டத்தின் அடிப்படையில பங்குடைமைய நடாத்த முடியாது, பங்குடைமை சட்டத்துல சொல்லப்படுற சகலதும் பங்குடைமைக்கு பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுற விடயம். ஒரு பங்குடைமை சட்டத்துல என்ன சொல்லிக்கு, சம்பளம் இல்ல, மூலதனத்துக்கு வட்டி இல்ல, மூலதனம் சமனாக இடப்படணும், லாப நட்டம் சமனாக இடப்படும் சொல்லப்பட்டீங்க. இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் திருப்தி இல்ல அல்லது பொருத்தம் இல்லைன்னு பங்காளர்கள் தீர்மானிக்கும் பொழுது பங்குடைமை ஒப்பந்தத்தின் மூலம் அவரோட வணிக செயற்பாடை மேற்கொள்ளுவாங்க. தெளிவா விளைவிக்கும். இப்ப நீங்க ஒரு வணிகத்தை நடாத்துறீங்க, ஒரு பங்குடைமையை நடாத்துறீங்க. அந்த பங்குடைமையில மூலதனம் இடுறீங்க, தொடர்ச்சியாக டெய்லி பங்குடைமை செயற்பாடுகளை மேற்கொள்றீங்க. சில நபர்கள் பங்குடைமைக்கு வாரதே இல்லை, மூலதனம் மட்டும் முதலீடு செஞ்சுக்கிறாங்க.
அப்ப ரெண்டு பங்காளருக்கும் வித்தியாசமேகி. அப்ப ரெண்டு பேருக்கும் மூலதனம் சமன், லாப நட்டம் சமன்டா அங்க திருப்தி இல்ல. ஆனா சட்டத்தின் படி மூலதனத்துக்கு வட்டி இல்லைன்னு சொல்லி சம்பளம் இல்லைன்னு சொல்லி, ஆனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க சம்பளம் வழங்கலாம், வட்டி வழங்கலாம். அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில மேற்கொள்ளலாம். அப்ப சட்டத்துல சொல்லப்பட்ட விடயங்கள்ல திருப்தி இல்ல, பொருத்தம் இல்லைன்னு தீர்மானிச்சா ஒப்பந்தத்தை அடிப்படையா கொண்டு நாங்க என்ன செய்யலாம்? பங்குடைமையை மேற்கொள்ளலாம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. ஓகே, முதலாவது பங்குடைமை ஒப்பந்தம் தான். ஒரு பங்குடைமைய நாங்க நடாத்தி செல்வதற்கு, பங்குடைமை ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு எழுத்து மூலமான ஆவணம் பங்குடைமை ஒப்பந்தமாகும். ஒரு பங்குடைமையோட அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்ளணும். அப்படி அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு பங்காளர்களுக்கு இடையில இடம் பங்காளர்களுக்கு இடையில மேற்கொள்கின்ற உருவாக்கப்படுகின்ற ஒரு எழுத்து மூலமான உடன்படிக்கை பங்குடைமை ஒப்பந்தமாகும். அந்த பங்காளர்கள் தான் தீர்மானிப்பாங்க என்ன விடயங்கள் வரும், லாப நட்டம் எப்படி பகிர்றது, மூலதனம் எப்படி வழங்குறது, மூலதனத்துக்கு வட்டிக்குதா, சம்பளம் வழங்குறதா, வேற மேலதிகமான விடயங்கள் அந்த பங்குடைமையில காணப்படக்கூடிய பங்காளர்களால தீர்மானிக்கப்படும். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில பங்குடைமை மேற்கொள்ளப்படும். சரியா? எனவே எழுதிக்கோங்க, பங்குடைமை ஒப்பந்தம். இந்த பங்குடைமை ஒப்பந்தம் என்னத்துக்கு செய்யப்படுது? பங்குடைமை சட்டத்துல கூறப்பட்ட விடயங்களை பின்பற்ற விரும்பாத பங்காளர்களால. சரியா? ஏன்னா சட்டத்துல சொல்ற எல்லா விஷயத்தையும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நாங்க சட்டத்துல சொல்றத பயன்படுத்தி நாங்க ஒரு வணிகத்தை மேற்கொள்ள முடியாது, பல பிரச்சனைகள் வரும். அதனாலதான் ஒப்பந்தத்தை உருவாக்கி செய்யறோம். எழுதிக்கோங்க, ஒப்பந்தம்னா என்னன்னு. பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு, பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களினால் மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கை, பங்காளர்களினால் மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கை அல்லது ஆவணம் பங்குடைமை ஒப்பந்தமாகும். பங்குடைமை ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களினால் மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கை அல்லது ஆவணம் பங்குடைமை ஒப்பந்தமாகும். இந்த பங்குடைமை ஒப்பந்தம் 3 முறைகள்ல காணப்படலாம். முதலாவது வாய்மொழி மூலம், எழுத்து மூலம். முதலாவது வாய்மொழி மூலம், இப்ப பங்காளர்கள் சொல்றாங்க இப்படி இப்படி நாங்க செய்வோம். இரண்டாவது எழுத்து மூலம், அதை எழுத்து வடிவில் சொல்றாங்க. மூன்றாவது செய்கை, வாய்மொழி, எழுத்து. அடுத்தது செயற்பாடு, செய்கை மூலம் வரும். சரியா? ஆனா முக்கியமா ஒரு விஷயம் விளங்கிக்கோங்க, நீ ஒரு பங்குடைமையை நடாத்துறதுனா கட்டாயம் எழுத்து மூலமான ஒரு ஒப்பந்தம் காணப்படணும். வாய்மொழின்னு சொல்றது பொருத்தமில்லாத விஷயம். எழுத்து மூலம் காணப்பட்டால் மட்டும்தான் பங்குடைமையை நம்ம நடாத்தி செல்லலாம். எனவே அடுத்த பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கோங்க, பங்குடைமை ஒப்பந்தமானது பின்வரும் முறைகளில் மேற்கொள்ளப்படும். பங்குடைமை ஒப்பந்தமானது பின்வரும் முறைகளில் மேற்கொள்ளப்படும். வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடாத்தை மூலம். வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடாத்தை மூலம். அதான் சொல்லும் செயற்பாட்டு மூலம்.
அடுத்த நோட்ல போடுங்க. பங்குடைமை வணிகமானது எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை பேணுதல் மிக முக்கியமானதாகும். பங்குடைமை வணிகமானது எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை பேணுதல் மிக முக்கியமானதாகும். சரியா? அப்ப எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் பங்குடைமையில சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுவோம். பங்குடைமையில் எழுத்து மூலமான ஒப்பந்தம் ஒன்றை பேணுதல் மிக முக்கியமானதாகும். அடுத்து இறுதியா நோட்ல போடுங்க. பங்குடைமை வணிகமானது ஒப்பந்தத்தினை முன்னிலைப்படுத்தியே கணக்குகளை மேற்கொள்ளும். பங்குடைமை வணிகமானது ஒப்பந்தத்தினை முன்னிலைப்படுத்தியே கணக்குகளை மேற்கொள்ளும். இப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. முதலாவது நாங்க பாக்குற விஷயம் ஒப்பந்தம், எக்ரிமெண்ட். என்ன ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கு செய்வோம். அந்த ஒப்பந்தம் இல்லாட்டி அல்லது குறிப்பிட்ட விடயம் தொடர்பா ஒப்பந்தத்துல முடிவு இல்லாட்டி மட்டும்தான் சட்டத்துக்கு போகும். அப்ப ஒரு கணக்கு பார்ட் 2ல தந்தா அல்லது பார்ட் 1ல தந்தா முதலாவது அந்த கணக்குல ஒப்பந்தம் சொல்லப்பட்டியா ஒப்பந்தத்தை வச்சுதான் முதலாவது கணக்கு செய்யணும். ஒப்பந்தம் இல்லாத சந்தர்ப்பத்திலையும் குறித்த பிரச்சனைக்கு ஒப்பந்தத்துல தீர்வு இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும்தான் நீங்க சட்டத்தை பின்பற்றணும். இது மிக முக்கியமா விளங்கிக்கோங்க. சரியா? இதோட ஒப்பந்தம் தொடர்பான விடயம் கிளியர். எல்லாருக்கும் ஓகேண்டா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க நிதி கூற்றுக்கள், பங்குடைமையில காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்களுக்கு போகும். இதுவரைக்கும் நாங்க நோட்ஸ் விடயம் பார்த்தது. இதுக்கு பிறகு நாங்க பார்க்கக்கூடியது கணக்கீட்டு பதிவுகள், பங்குடைமையில நிதி கூற்றுகளுக்கு போகும். தலைப்பு போடுங்க. பங்குடைமையில் காணப்படும் நிதி கூற்றுக்கள், கணக்குகள். பங்குடைமையில் காணப்படும் நிதி கூற்றுக்கள், கணக்குகள். பங்குடைமையில் காணப்படும் நிதி கூற்றுக்கள், கணக்குகள். சரி, முதலாவது பார்ப்போம். வருமான கூற்று. நீங்க வருமான கூற்று தொடர்ச்சியாக படிச்சுட்டு வாரு. கணக்கீட்டு சமன்பாடு, தனியுடைமை, லாப நோக்கமற்ற நிறுவனம் எல்லாத்திலையும் வருமான கூற்று வருது. உற்பத்தி கிரை கூற்றுலையும் வருமான கூற்று வருது. அதே போல பங்குடைமையிலும் வருமான கூற்று வரும். வருமான கூற்று. இரண்டாவது இலாப நட்ட பகிர்வு கூற்று. இலாப நட்ட பகிர்வு கூற்று நாங்க இது ரெண்டையும் சேர்த்து செய்வோம். சரியா? வருமான கூற்று போட்டு பகிர்வு உட்பட போட்டு செய்வோம். பின்னுக்கு சொல்லித்தாரேன். வருமான கூற்று இரண்டாவது, இலாப நட்ட பகிர்வு கூற்று. முதலாவது வருமான கூற்று, இரண்டாவது இலாப நட்ட பகிர்வு கூற்று, மூன்றாவது நிதி நிலைமை கூற்று. இது மூன்றையும் நாங்க சொல்லுவோம் நிதி கூற்றுக்கள். ஒரு பங்குடைமையில காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள் தான் இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லலாம். வருமான கூற்று, லாப நட்ட பகிர்வு கூற்று, நிதி நிலைமை கூற்று. அப்படி இல்லாட்டி வருமான கூற்று, லாப நட்ட பகிர்வு உட்பட நிதி நிலைமை கூற்று. சரியா?
இதுல நீங்க புதுசா படிக்கக்கூடிய விஷயம் லாப நட்ட பகிர்வு கூற்று மட்டும். பங்காளர லாப நட்டத்தை எப்படி பகிர்றது, அதுக்கு நாங்க எந்த கணக்கு செய்யறது, அதை மட்டும்தான் நீங்க புதுசா பங்குடைமையில படிக்கிற விஷயம். வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றும் ஏற்கனவே உள்ள விஷயம். அதுல மாதிரி வடிவம் மற்றும் டிஃப்ரெண்டா வரும். சரியா? வருமான கூற்று, லாப நட்ட பகிர்வு கூற்று, நிதி நிலைமை கூற்று. அடுத்தது பாருங்க கணக்குகள். ஒரு பங்குடைமையில பிரதானமா மிக முக்கியமானதாக காணப்படக்கூடிய கணக்கு பங்காளர் மூலதன கணக்கு, இரண்டாவது பங்காளர் நடைமுறை கணக்கு, மூன்றாவது பங்காளர் கடன் கணக்கு. 42ஆம் பிரிவுல சொல்லி தந்த பங்காளர் கடன் கணக்கு. இது மூன்றையும் நாங்க சொல்லுவோம் கணக்குகள். சரியா? இது அனைத்தையும் தான் நாங்க தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய விஷயம். இதுக்கு பிறகு நாங்க படிக்கக்கூடிய விஷயம் இந்த 6 நிதி கூற்றுக்கள், அதுல வரக்கூடிய மாதிரி வடிவம் ஃபார்மட், அதுல எப்படி நாங்க பதிவு செய்யறது, அது தொடர்பான விடயங்களும் பயிற்சிகளும் பார்ப்போம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. பங்குடைமையில் காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள் கணக்குகள். முதலாவது நிதி கூற்றுக்கள் மூன்றாக சொல்லுவோம். வருமான கூற்று, லாப நட்ட பகிர்வு கூற்று, நிதி நிலைமை கூற்று. இந்த பங்குடைமையில நாங்க படிக்கக்கூடிய விஷயத்துல வருமான கூற்று ஓகே, லாப நட்ட பகிர்வு கூற்று புதுசா படிப்போம், நிதி நிலைமை கூற்ற மாதிரி வடியும் டிஃப்ரெண்டா ஆகும். அதே பங்காளர் மூலதன கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் கடன் கணக்கு, இது கணக்குகள்ல வரும். இதை எழுதிட்டு கிளியர்னா செட்ல போடுங்க. சரியா? உங்களுக்கு முக்கியமான அறிமுக விடயங்கள் இதோட முடிவடையுது. அடுத்து நாங்க பார்க்கக்கூடிய விஷயம், இதுல நாங்க அடுத்தது என்னென்ன விஷயம் படிப்போம்னா பாருங்க. லாப நட்ட பகிர்வு கூற்று அதை படிக்கணும், அதுல மாதிரி வடிவம். அடுத்து பங்காளர் மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, அதுல மாதிரி வடிவம். நிதி நிலைமை கூற்றுக்கான மாதிரி வடிவம். அடுத்து பங்காளர் கடன் கணக்கு. இறுதியா நாங்க பங்குடைமை நிதி கூற்றுக்கள் தொடர்பான பயிற்சிகளுக்கு போகணும். சரியா? அதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல பயிற்சிகள் பார்ப்போம். ஒரு பங்காளர் புதிதாக சேரும் போது 2 பங்காளர் காணப்படுறாங்க, ஒரு பங்காளர் சேர்றது, அது நிதியாண்டு ஆரம்பத்துல சேர்றதா இறுதியில சேர்றதா? அடுத்து பங்காளர் 3 பங்காளர் காணப்படுற சந்தர்ப்பத்தில் ஒரு பங்காளர் விலகுதல், அது நிதியாண்டு ஆரம்பத்துல விலகிறதா நிதியாண்டு இறுதியில விலகிறதா?
அப்படின்னா தனித்தனியா பயிற்சிகளுக்கு போகும். ஓகேயா? அதோட சேர்த்து பங்குடைமையில நன்மதிப்பு தொடர்பான சீராக்கங்கள் அதெல்லாம் படிப்போம். எனவே இன்றைய நான் படிச்சதை ஆரம்பத்துல சொல்றோம் பாருங்க. முதலாவது பங்குடைமை. பங்குடைமைன்னு சொல்றது லாப நோக்குடன் செயற்படக்கூடிய தனி நபர்களுக்கு இடையிலான ஒரு உறவு முறைமை. லாப நோக்குடன் பொதுவான வணிக முயற்சியில ஈடுபடுகின்ற தனி நபர்களுக்கு இடையிலான உறவு முறைமை. சரியா? பங்குடைமையில நாங்க பங்காளர்கள்னு சொல்லுவோம். 2 தொடக்கம் 20 பங்காளர்கள் காணப்படுவாங்க. இரண்டாவது பங்குடைமையில பண்புகள் கூறுகள்னா முக்கியமான விடயம் தனிநபர்கள் காணப்படணும், பொதுவான வணிக முயற்சியில காணப்படணும், 2 தொடக்கம் 20 நபர்கள் காணப்படணும், பங்குடைமை ஒப்பந்தம் காணப்படணும். அடுத்து பார்த்தோம் பங்குடைமை சட்டம். பிரதானமானது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம். அதோட சேர்த்து 4 சொல்லுவோம். 2007ஆம் ஆண்டு பங்குடைமை 2007ஆம் ஆண்டு இளமிலை கம்பெனி சட்டம். 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்கு வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம். 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டம். இதுல பங்குடைமை கட்டளை சட்டத்துல பங்காளர் நலன் உரிமை தொடர்பாக சொல்லப்படுது. 2007ஆம் ஆண்டு இளமிலை கம்பெனி சட்டத்துல பங்காளர்கள எண்ணிக்கை வரையறுக்கப்படுது. 1918ஆம் ஆண்டு கட்டளை சட்டத்துல பெயர் பதிவு தொடர்பாக சொல்லப்படுது. 1840ஆம் ஆண்டு மோசடி தவிர்ப்பு சட்டத்துல எழுத்து மூலமான ஒப்பந்தம் காணப்படும் என்று சொல்லு. அடுத்து சட்டத்துல 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவு 2 விஷயம் காணப்படுது. அதுல 24ஆம் பிரிவுல மூலதனம் சமனாக இடப்படுத்தணும், லாப நட்டம் சமனாக பயிரப்படணும், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, பற்றுக்கு வட்டி இல்லை, சம்பளம் வழங்கப்படுவதில்லை. பங்காளர் வழங்கக்கூடிய மேலதிக கடன்களுக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். பங்காளர்களினால் பங்குடைமை தொடர்பான செலவுகளை மேற்கொண்டா மீள செலுத்த வேண்டும். 42ஆம் பிரிவுன்னு சொல்றது பங்காளர் இளைப்பாறுதல் விலகல் தொடர்பானது. அங்க விலகல் இளைப்பாறுதல்டா ஒண்ணு ஓய்வு பெறலாம், அல்லது சுய விருப்பத்தின் அடிப்படையில பங்காளர்ல இருந்து இல்லாம போகலாம், அல்லது அனைத்து ஏனைய பங்காளர்களினால் அவரை நீக்கம், பங்காளர்ல இருந்து நீக்குதல், அல்லது பங்காளர் இறத்தல். அப்படி பங்காளர் விலகல்ல வரக்கூடியது 42ஆம் பிரிவு. அந்த 42ஆம் பிரிவுல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகையானது கடன் கணக்கிற்கு மாற்றப்படும் பொழுது அவருக்கு வருடாந்தம் 5% வட்டி செலுத்தப்படல் வேண்டும். 24ஆம் பிரிவு எப்ப பயன்படுத்தப்படும்? சும்மா 24ஆம் பிரிவு நாங்க பயன்படுத்தி செய்யறதில்ல கணக்கு. அது சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் பயன்படுத்துவோம். முதலாவது ஒரு பங்குடைமையில ஒப்பந்தமே இல்ல, எனவே பயன்படுத்தணும். ஒரு குறித்த விடயம் தொடர்பான தீர்வு இல்ல, பயன்படுத்தணும். பங்குடைமை ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட விடயங்கள் ஒரு பிரச்சனைக்கு முடிவு இல்லாங்க, எனவே சட்டத்தை பயன்படுத்தி செய்யணும். அடுத்து பார்த்தோம் பங்குடைமை ஒப்பந்தம். பங்குடைமை ஒப்பந்தம்னு சொல்றது என்ன? இந்த சட்டத்தை பின்பற்றி யாருக்கெல்லாம் செய்ய விருப்பம் இல்லையோ, வணிகத்தை நடாத்த விருப்பம் இல்லையோ அந்த பங்காளர்களினால சுய விருப்பத்தின் அடிப்படையில உருவாக்கி கொள்ளப்படுகின்ற ஒரு எழுத்து மூலமான ஆவணம் பங்குடைமை ஒப்பந்தம். அப்ப பங்குடைமை வணிகம் ஒன்றை நடாத்தி செல்வதற்கு பங்காளர்களினால் உருவாக்கக்கூடிய அல்லது பங்காளர்களினால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கை அல்லது ஆவணம் ஒப்பந்தம் ஆகும். அந்த ஒப்பந்தம் 3 முறைகள்ல காணப்படலாம். வாய்மொழி மூலம், நடாத்தை மூலம், எழுத்து மூலம். கட்டாயம் பங்குடைமையில எழுத்து மூலமான ஒரு உடன்படிக்கை காணப்படணும். இங்க நாங்க முக்கியமா ஒப்பந்தத்தை முதலாவது பின்பற்றி கணக்கு செய்வோம். ஒப்பந்தம் இல்லாட்டிதான் சட்டத்துக்கு போவோம். முக்கியமா நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒப்பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இறுதியா பார்த்தது பங்குடைமையில காணப்படக்கூடிய நிதி கூற்றுக்கள் அல்லது கணக்குகள். நிதி கூற்றுக்கள்ல முதலாவது வருமான கூற்று, லாப நட்ட பயிறு கூற்று, நிதி நிலைமை கூற்று. வருமான கூற்றுனா வருமானம் செலவுகளை ஒப்பிட்டு லாபம் அல்லது நட்டம் கணிப்பீடு செய்யறது. அந்த பங்குடைமையில உழைக்கப்பட்ட லாபத்தை எப்படி நாங்க பங்காளர்களுக்கு இடையில பகிர்வு செய்யறது, அது பகிர்வு கூற்றுல வரும். புதிய விஷயம். அடுத்து நிதி நிலைமை கூற்று மாதிரி வடிவம் மட்டும் புதுசா வரும். அடுத்து பங்குடைமையில காணப்படக்கூடிய கணக்கு பங்காளர் மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, கடன் கணக்கு. மூலதன கணக்குண்டா பங்குடைமைக்கும் பங்காளருக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அல்ல நிலையான மூலதன செயற்பாடுகள் மூலதன கணக்குல வரும். பங்காளருக்கும் பங்குடைமைக்கும் இடம்பெறக்கூடிய அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பான விடயம் நடைமுறை கணக்குல வரும். பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை செலுத்தப்படாமல் கடனுக்கு மாற்றுதல்டா கடன் கணக்கிற்கு வரும். சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச தேர்ச்சி 10 பங்குடைமை
இது வரைக்குமான சகல விடயங்களும் எல்லாருக்கும் கிளியரா செட்ல போடுங்க. டேக்குரிய கிளாஸ் எல்லாருக்கும் திருப்தியா ஓகேன்னு போட்டுக்கோங்க.